Hello dear students and parents, நான் ஜஸ்டிஸ் ஃப்ரம் கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமி ட்ரிச்சி. இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா மே 4th, அதில் வாட் ஹேப்பன் இன் நீட் 2025, நீட் 2025 அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்றது தான் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதில் மெயினாக நமக்கு தெரியும், இந்த நீட் எக்ஸாம் ஒரு டஃப்பான எக்ஸாம். கட் ஆஃப் கண்டிப்பாக குறைய போகுதுன்னு தெரியும். பட் எவ்வளோ குறைய போகுது அப்படின்றது தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதாவது எவ்வளோ குறைய போகுதுன்றது கன்ஃபார்மாக தெரியும். பட் எவ்வளோ குறைய போகுது, என்ன வருமோ ஏது வருமோன்ற ஒரு விதமான அந்த டென்ஷன் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் நான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நான் அனலைஸ் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இருந்தாலுமே நம்ம ஃபைனலாக அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே தெரியும். இது நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா எதனால் இந்த கட் ஆஃப் ரிடியூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறோன்னா, அதில் மெயின் ரீசன் அது பார்த்தோன்னா வாட் ஹேப்பன் ஃபார் டாப்பர்ஸ் இன் நீட் எக்ஸாம் ஹால். இப்போ டாப்பர்ஸ்னால் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் அந்த நீட் சென்டர்ஸில் வைக்கக்கூடிய எக்ஸாமில் 720க்கு 690, 700, 670, 680, 660 இந்த மாதிரியான 650க்கு மேலே ஆவரேஜாகவே எல்லா எக்ஸாம்லேயுமே அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கே இந்த எக்ஸாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயம் ஜென்ரலாகவே இந்த டாப்பர்ஸோட பெரிய ஒரு ப்ளஸ் என்ன, நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பெரிய ப்ளஸ் என்ன சார், சூப்பராக படிப்பாங்க, ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் அவங்களோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவாங்க. அவங்க செம்ம டேலண்டடாக இருக்கிறத விட அந்த பயங்கிறது அவங்களுக்கு இருக்காது எக்ஸாம் ஹாலில். அதனால தான் அவங்க ஹை ஸ்கோர் எடுப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஆனால் இப்போ நீட் 2025 அதுதான் அவங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படின்னா, இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் ஆன் ப்ரெஷர் டியூ டு டிஃபிகல்ட்டி ஆஃப் ஃபிசிக்ஸ் பேப்பர். அதாவது டாப்பர்ஸ் ரொம்ப ஒரு விதமான ப்ரெஷரில் இருந்தாங்க. ஏன்னா இந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. இந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியலை. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி எடுத்தோன்னே ஃபிசிக்ஸ் பார்க்குறாங்க. ஃபிசிக்ஸை பேராகிராஃபாக இருந்தோன்னே அவங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப பய உணர்வுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எய்ம் பண்ணுறது ஹை ஸ்கோராக தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப அந்த மாதிரியான ஒரு பேப்பர்ஸ் பார்த்தோன்னே அவங்களால அதை பண்ண முடியலை. 30 கொஸ்டின் கூட அவங்களால பண்ண முடியல. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீட் எக்ஸாம் சென்டரில் மார்க் டெஸ்ட்டில் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் 45 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணுவாங்க. 1 or 2 தான் தப்பாக இருக்கும், இல்லைனா 45மே கரெக்டாக இருக்கும். ஈவன் டஃப் பேப்பராக இருந்தாலுமே அவங்களால அந்த ஃபிசிக்ஸை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவங்களால மனசு ஏற்றுக்கவே முடியல. அந்த நீட் எக்ஸாம் ஹாலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். எக்ஸாம் ஹாலில் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. அதனால் அவங்க அந்த எக்ஸாமை சரியாக பண்ண முடியலை. அதனால் அவங்க கட் ஆஃப் ஃபிசிக்ஸில் அப்படியே அவங்களால பண்ண முடியாதனால அது அப்படியே குறைய போச்சு. ஓகே, அடுத்து மோர் எக்ஸ்பெக்டேஷன் டு கெட் ஹை ஸ்கோர். அதாவது எக்ஸாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்துட்டாங்க. எப்போதுமே எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போகக்கூடாது. பட் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஏன்னா அந்தளவு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அப்படின்றப்ப அவங்க எக்ஸாம் ஹாலில் ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷனோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. முன்னாடியே அவங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 690, 680, 700க்கு மேலே எடுக்கணும் கண்டிப்பான்ற அந்த மனநிலையில் போயிட்டு அங்கே போய் அவங்களோட மனநிலையை மாற்றிக்க முடியலை. ஈவன் ஃபிசிக்ஸ் பேப்பர் வெரி டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனநிலையை மாற்றலை. அதனால் இதுவுமே கட் ஆஃப் குறையிறதுக்கு பெரிய காரணமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டோன்ட் அனலைஸ் த லெவல் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அதாவது இந்த லெவல் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்குது, இதனால கட் ஆஃப் குறைய போகுது அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணலை. எக்ஸாம் ஹாலில் இதை நான் சொல்கிறது எங்கன்னா, அந்த லெவல் ஆஃப் த கொஸ்டின் பேப்பரை இது டஃப்பாக இருக்குது, அப்போ எல்லாருக்கும் டஃப்பு, அப்போ நமக்கும் டஃப்பு, நம்ம இப்போ நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டாம்
இவ்வளோ அட்டன் பண்ணால் போதும், கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் டார்கெட் பண்ணால் போதும், ஃபிசிக்ஸில் இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாவே போதும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவங்களால வர முடியலை. அதை தான் ஏன்னா அது ப்ரெஷரில் இருந்ததுனால, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷரில் இருந்ததுனால அவங்களால இது பண்ண முடியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தே டிடன்ட் எக்ஸ்பெக்ட் த கட் ஆஃப் வுட் பி ரெடியூஸ். கட் ஆஃப் வந்து குறையும், எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் யோசிக்கலை. இதெல்லாம் அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னா எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி பேப்பர் டஃப்பாக இருக்குது, கட் ஆஃப் குறையும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால நல்லா ஸ்கோர் எடுத்துருக்க முடியும். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு நீட் சென்டரில் வைக்கக்கூடிய மார்க் டெஸ்ட், ஈவன் அது ஓரளவுக்கு நீட் லெவலில் டஃப் பேப்பராக இருந்தாலுமே அந்த பேப்பரில் 670 680 இப்படி எடுத்துக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 570க்கு போயிடுறாங்க. 680 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படி தான் இந்த லெவலுக்கு போகிறாங்க. நிறையா விசாரிக்கும் போது அப்படி தான் நடக்குது. 570க்கு போயிடுது. 680க்கு இருக்கக்கூடியவங்க 580க்கு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 100 மார்க்ஸ் குறையுது. ஏன் 670 680 ஸ்டூடெண்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்லாம் 540 520 போகிற அளவுக்கு கூட அவங்க மனநிலை அப்படி அமைஞ்சிருது. ஸோ இவங்களோட மனநிலை இப்படி இருந்ததுனால தான் கட் ஆஃப் மெயினாக குறையிறதுக்கு 600 நிறையா வராமல் இருக்கிறதுக்கு இது மெயின் ரீசனாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரிச்சியை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ட்ரிச்சிராப்பள்ளி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோச்சிங் கொடுக்கக்கூடிய சென்டர்ஸ்லாம் இருக்குது. பட் அங்கேயே பார்த்தீங்கன்னா 600 கையை விட்டு என்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 600 வந்தாவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரையும் நான் நினைக்கிறது அதான். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the role of coaching centers in NEET 2025. அதாவது இந்த NEET 2025ல கோச்சிங் சென்டரோட ரோல் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டீச்சிங் வித் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு இன்ஸ்டியூட் எடுத்துக்கிறீங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் குவாலிட்டி டீச்சிங்காக இருக்குது, டீச்சிங் செம்மையாக இருக்குது, கொஸ்டின் பேப்பருமே ஸ்டாண்டர்டாக இருக்குது கொஸ்டின் பேப்பரும். அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 670 680 மார்க் டெஸ்ட்டில் எடுத்தவங்களே 100 மார்க் குறையிறாங்க. அதாவது ஒரு கோச்சிங் சென்டர் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த சென்டரில் குவாலிட்டி டீச்சிங் பண்ணுறாங்க வித் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரும் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் இன் த சென்ஸ் வந்து ரொம்ப நீட் லெவலில் கேட்ட டஃப் வந்து யாரும் எதிர்பார்க்கல இல்லையா, அந்த டஃப் அவங்க எடுக்கலை. அப்படி எடுக்காட்டியுமே நீட் லெவல் இன்ன வரையும் ஹிஸ்ட்ரியை வச்சு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான பேப்பர் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே 100 மார்க் குறையுது. அதாவது ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 100 எடுத்துக்கிட்டோன்னா அதில் 80 to 90% 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக 100 மார்க் குறைய தான் செய்யுது. நம்ம விசாரித்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி டீச்சிங் வித் ஈஸி ஆர் மாட்ரேட் லெவல் கொஸ்டின் பேப்பர் நல்ல குவாலிட்டியாக டீச் பண்ணுறாங்க, பட் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு 670 எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் 450க்கு போன கதையெல்லாம் இருக்குது. 670 எடுத்துட்டு, அதாவது அப்போ அங்கே வந்து டீச்சிங் குவாலிட்டியாக இருக்கும், பட் கொஸ்டின் பேப்பர் மேபி ஈஸியாக எடுத்துருக்கலாம். அதனால் அவங்க இவ்வளோ தூரம் குறையுதுன்னா அதுதான் ரீசனாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் அண்ட் ஈஸி கொஸ்டின் பேப்பர் ஓரளவுக்கு டீச் பண்ணுறாங்க, கொஸ்டின் பேப்பரும் ஈஸியாக எடுக்கிறாங்க. அப்படின்றப்ப அங்கேயுமே 670 எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் 440 போன கதையெல்லாம் இருக்குது. இது இருக்குது, இந்த NEET 2025ல இதெல்லாம் இருக்குது, இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், அப்போ ஒரு டாப்பர்ஸாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறையிறதுக்கு இது மாதிரி வர்றதுக்கு ரீசன் என்ன சார்? இந்த மாதிரி இப்படி மாறுதே, 100 மார்க்ஸ் ரிடியூஸ் ஆகுது, 670 450 ஆகுது, இங்கே 670 440 வரைக்கும்லாம் போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அப்போ என்ன சார் அதுக்கு ரீசனாக இருக்க முடியும்னா அவங்க எக்ஸாம் ஹாலில் ஹேண்டில் பண்ணுற அந்த ப்ரெஷர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட் அ மிஸ்டேக் டு கண்டக்ட் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். அதாவது அந்த கோச்சிங் சென்டரில் அவங்க மெயினாக எதை எல்லாரும் விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எடுக்க தவறிட்டாங்க. மெயினாக கொஸ்டின் பேப்பர்னால் ஃபிசிக்ஸில் அட்வான்ஸ் லெவல் எடுக்க தவறிட்டாங்க. அது எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே எங்கேயுமே எடுத்துருக்க மாட்டாங்க.
இது வந்து இன்ஸ்டியூட் மேரில் குறை சொல்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது இல்லையா, நீட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸ் தான் டியூரேஷனு. அந்த 3 ஹார்ஸ் டியூரேஷனில் 45 180 கொஸ்டின், 4 சப்ஜெக்ட் 180 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ 180 மினிட்ஸ் தான் இருக்குது. இதில் போய் ஐஐடி அட்வான்ஸ் லெவலில் கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. தெரிஞ்சிருந்தால் மேபி அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அது யாருக்கும் தெரியாது இல்லையா, அது ஒரு லாஜிக்கே இல்லையா. அதனால் அந்த மாதிரி யாருமே ட்ரெயின் பண்ணாததுனால இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்குது. இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். சப்போஸ் அட்வான்ஸ் லெவலாக கொஸ்டின்லாம் நம்ம பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தா நம்ம பசங்க அசால்ட்டாக பண்ணுவாங்களே, ஏன் பண்ணாமல் இருக்க போகிறாங்க. நம்ம பசங்க எல்லாம் படிக்கக்கூடிய பசங்க தானே, ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணாத அந்த ரீசன்னால், ஏன்னா அது யாருக்கு தெரியலை. அப்போ நம்ம அட்வான்ஸ் லெவலாக போய் நம்மளா இப்படி கேட்பாங்கன்னு நினச்சா, எது கேட்பாங்களோ அதை தானே நம்ம ஓரளவு கணிச்சு ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும். அட்வான்ஸ் லெவலில் போய் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியாது இல்லையா. இப்போ நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்துருச்சுன்னா அப்போ அவங்க அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் இல்லையா, இல்லை மாடரேட் வந்தாலும் ஹேண்டில் பண்ண தெரியும் இல்லையா. அந்த மாதிரி வரும்னு யாருக்கு தெரியாது. ஸோ அதனால் இது யாருமே எதிர்பார்க்கல, இது ஸ்டூடெண்ட்ஸும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல, யாரும் ப்ராக்டிஸும் பண்ணலை. அந்த 3 ஹார்ஸும் இது இதுக்கு வந்து பத்தலை அப்படின்றப்ப கட் ஆஃப் வந்து பயங்கரமாக குறையுது. ஸோ இந்த அனலைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 600ங்கிறது நான் 150 சொல்லியிருந்தேன் இல்லையா, அது 100 வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஏன் 100 பிலோ வரக்கூட சான்சஸ் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் அந்த நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது தெரியும். தேங்க்யூ. ஒன் அண்ட் ஆல்.